வெல்கம் டு ப்ளூ மேக்ஸ். இது உங்களுக்கான சேனல். இந்த வீடியோவில் பார்த்தோம்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2 பிஜிடிஆர்பி 2014-15 கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்போது இதெல்லாம் பார்த்துடலாம். இஃப் u and v are independent chi-square variable with gamma 1, gamma 2 degrees of freedom, then the distribution of w is equal to u by v1 whole divided by v by gamma 2 is called what கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம chi-square யூஸ் பண்ணி இதில் இது பண்ணுவோம்னா நம்ம ரேஷியோவில் போட்டோம்னா டி டிஸ்ட்ரிபியூஷன் தான் நம்ம இது யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இட்ஸ் ஏ டி எஃப் டிஸ்ட்ரிபியூஷனில் தான் நம்ம இது பண்ணுவோம். ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா chi-square வேரியபிளை எடுத்து யூஸ் பண்ணும்போது எது நம்ம யூஸ் பண்ணுவோம்னா எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் தான் அதில் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு chi-square டிஸ்ட்ரிபியூஷனுடைய ஃபார்முலாக்கு பிடிஎஃப் கேட்டிருக்காங்க. ஸோ இது வெரி கிளியர். ஃபஸ்ட்டு ஃபார்முலா தான் நமக்கு இதில் ரைட்டான ஆப்ஷன். பிஓ சிஓ டிஓ எதுவுமே கிடையாது. ஸோ இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒன் தான். 1 by gamma of r by 2 e power r by 2 into e power r by 2 minus 1 into e power minus x by 2. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு தேர்டு பார்த்தோம்னா let x ij equal to what I equal to 1 to n, j அதே மாதிரி 1 to 3. Denote n equal to 6 random variables that are independent and give normal distribution with the common variance sigma square. The means of these normal distributions are mu ij equal to mu plus alpha j plus beta j, where summation I alpha I equal to 0. Similarly summation j 1 to 3 beta j equal to 0. This concept is associated with actually என்னென்ன வேரியன்ஸ் அனலைஸ் பண்ணுறது அது நம்மளுக்கு இது அனலைசிஸ் ஆஃப் வேரியன்சஸ், அதுதான் நம்மளுக்கு டி. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் வந்து வெரி சிம்பிளான கொஸ்டின். அரித்மெட்டிக் மீன் ஆஃப் த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். என்னது அரித்மெட்டிக் ஆஃப் த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன்? மீனும் வேரியன்ஸும் ஒன்று தானே, தட் இஸ் லாம்டா. ஃபிஃப்த்து கொஸ்டின் பார்த்தோம்னா let x1, x2 be a random sample of size n equal to 2 from a standard normal distribution. Let y equal to x1 by x2 and y2 equal to x2. Now marginal PDF of y1 is that of a என்ன டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாய்சானா இல்லை நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனா, மல்டினாமியல் டிஸ்ட்ரிபியூஷனா, இல்லை கோஷி டிஸ்ட்ரிபியூஷனா? இது வந்து நம்மளுக்கு வந்து கோஷி டிஸ்ட்ரிபியூஷன் தான் வரும். இந்த கொஸ்டின் பேப்பர் பத்திரிக்கை ஃபுல்லாகவே ப்ராப்பர்ட்டிஸ் உள்ளே போய் டைரெக்டாக கேட்டிருக்காங்க. சிக்ஸ்த்து பார்த்தோம்னா ஆக்சுவலாக சம்மு கொடுத்துருக்காங்க, பட் இது வாட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு கேட்குறாங்க. பீட்டாவா, ஹைப்பர் ஜாமெட்ரிக்கா, இல்லை பாய்சானா, இல்லை காமாவா? இது ஆக்சுவலாக பாய்சான் சம் மாதிரி கூட இருக்கும் நம்மளுக்கு, பட் ஆனால் அது பாய்சான் கிடையாது. A lot consists of 100 fuses. 5 of these fuses are chosen at a random and tested. If all 5 blow at the correct amperage, the lot is accepted. So the lot is accepted. இது ஒரு ரிமார்க்ஸாக நீங்கள் வச்சுக்கலாம். In fact there are 20 defective fuses in the lot. Let the random variable x be a number of defective fuses among the 5 that are inspected. The random variable x is an example of எது வரும்னு பார்த்தோம்னா இது வந்து ஹைப்பர் ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனில் தான் வரும். பீட்டா காமா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு ரேர் ஈவெண்ட்டில் போடுவோம், அதுவும் கிடையாது. ஸோ இது வந்து ஹைப்பர் ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன். ஒரு சின்ன சின்ன நோட்டு கொஞ்சம் படித்து வச்சுங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி, சின்ன சின்னதாக நம்மளுக்கு அது உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா இது ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். லெட் xn bar denote the mean of a random sample of size n from a distribution that has mean mu and positive variance sigma square. Then xn bar x12 also converges in probability to mu if sigma square less than infinity. This result is called, இது பார்த்தோம்னா நமக்கு வந்து மீன் வந்து மியூ, பாசிட்டிவ் வேரியன்ஸ் வந்து சிக்மா ஸ்கொயர். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் லா ஆஃப் லார்ஜ் நம்பரா, இல்லை வீக் லா ஆஃப் லார்ஜ் நம்பரா, இல்லை லா ஆஃப் ஸ்மால் நம்பரா, இல்லை வீக் லா ஆஃப் ஸ்மால் நம்பரா? இது வந்து வீக் லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ். லார்ஜ் நம்பர்லேயே வந்து வீக் லா. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 8th கொஸ்டின் பார்த்தோம்னா let x1, x2, xn denote the observation
of a random sample from a distribution that has mean mu and positive variance sigma square. Then the yn is equal to summation I1 to n xi minus n mu divided by sigma root of n sigma has a limiting distribution, that is last key இருக்கு பாருங்க, mean 0 சொல்லியாச்சு, variance 1. இப்படி போடுவோம்ல நம்ம n of 0, 1ன்னு ஞாபகம் இருக்குங்களா? ஐடியா வந்துருக்கு நினைக்கிறேன். n of 0, 1ன்னா நார்மலாக என்னது நம்மளுக்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டினை பார்த்துடலாம். Let x be the number of heads, that is successன்னு சொல்லியாச்சு, in n equal to 7 காயின். அப்போ independent tosses of an unbiased coin then the PDF of x is. ஸோ இதில் ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு சக்ஸஸ் வந்து p equal to 1/2 எடுத்துக்கலாம். பைனாமியல் தான். q equal to 1/2. நம்பர் ஆஃப் காயின் தட் இஸ் டைம்ஸ் ஈக்குவல் டு 7 எடுத்துருங்க. p of x equal to x டைரெக்டாக ஃபார்முலா போட்டுருங்க. ஸோ போட்டோம்னா ஆப்ஷன் நமக்கு வந்து c தான் வருது. NCX ½ power 7. சரிங்களா? அதுக்கப்புறம் WF ஷெப்பர்ட் அந்த ஃபார்முலா கேட்டிருக்காங்க. இது டைரக்ட் ஃபார்முலா தான். If the frequency distribution is continuous and h is the width of the class interval, then mu4 corrected due to WF Shepard is, இது பார்த்தீங்கன்னா இது ஆப்ஷன் நம்மளுக்கு ஆல்சோ சி தான். mu4 minus half h square mu2 minus mu4 minus half h square mu2 இங்கே ப்ளஸ் வரும் 7/240 into h power 4. ஸோ இது வந்து 2014-15 கேட்டில் கொஸ்டின். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம இதுக்கப்புறம் வரக்கூடிய டிஆர்பி கொஸ்டின் பேப்பர்லாம் கொஞ்சம் நிறைய மாறி இருக்குது. ஆனால் சேம் ஆத்தர் புக்கு தான். சரிங்களா? என்னென்னா கொஞ்சம் டெப்த்தாக உள்ளே போய் கேட்குறாங்க. அதனால் பழைய கொஸ்டினை விட்டுற வேண்டாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். எஸ்பெஷலி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள், தம்ஸ் அப். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.